டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த திருக்குறளில் என்னென்ன கேள்விகள் வரும், எப்படியெல்லாம் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. திருக்குறள் நமக்கு கேள்விகள் அதிகமாக வரும் இல்லையா? சரி, இப்போ திருக்குறள் அப்படிங்கிறது 6, 7, 8 அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்துலேயும் நமக்கு திருக்குறளுங்கிறது இருக்குது. அப்போ திருக்குறளில் நாம் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று, திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 1330 குறள்கள் இருக்குது. 133 அதிகாரம், 3 இயல்கள், அதாவது பால்னு சொல்லுவாங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு சொல்லுவாங்க. 3 இருக்குது. இந்த அறத்துப்பாலில் நமக்கு மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா 38 அதிகாரங்கள் இருக்கிறது. பொருட்பாலில் எத்தனை அதிகாரம் அப்படின்னா 70 அதிகாரங்கள் இருக்குது. காமத்துப்பாலில் 25 அதிகாரம் இருக்குது. சரிங்களா? இதில் நமக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது, அதில் அதிகமான அதிகாரத்தை கொண்ட பால் எது அப்படிங்கிறது கேட்கலாம். அப்போ மொத்தம் 70 அதிகாரத்தை கொண்ட பால் பொருட்பால். அதான் 70 அதிகாரங்கள் அதிகமாக இருக்கும். 70 அதிகாரங்களை கொண்ட பால் பொருட்பால் ஒன்று. ரெண்டாவது, ஒரு அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் சொல்லியிருக்கோம். அதில் 4 இயல்கள் இருக்குது. என்னென்ன இயல்னா, பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல்னு இருக்குது. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் அப்படின்ற 4 இயல்கள் இருக்குது. இந்த 4 இயல்களில் பாயிரவியலில் 4 அதிகாரங்கள் நோட் பண்ணிக்கங்க. பாயிரவியலில் 4 அதிகாரங்களும், இல்லறவியலில் 20 அதிகாரங்களும், துறவரவியலில் 13 அதிகாரங்களும், ஊழியலில் மொத்தம் ஒரே ஒரு அதிகாரமும் இருக்குது. மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20, 33, 37, 38 அதிகாரம். மொத்தம் அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் இருக்குது. அதே மாதிரி பொருட்பாலில் 70 அதிகாரம். இந்த 70 அதிகாரத்தில் 3 இயல்கள் இருக்குது. அரசியல், அங்கவியல், ஒளிபியல் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 இயல்கள் இருக்குது. அந்த இயல்களில் ஒன்றொன்றுக்கும் அரசியலில் 25 அதிகாரங்களும், அங்கவியலில் 32 அதிகாரங்களும், ஒளிபியல் அதில் 13 அதிகாரங்களும் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் காமத்துப்பாலில் 25 அதிகாரங்கள், 2 இயல்கள். அந்த 2 இயல்களில் களவியலும் கற்பியலும். களவியலில் 7 அதிகாரங்களும், கற்பியலில் 18 அதிகாரங்களும் இருக்குது. அப்போ கேள்வி நமக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, கற்பியலில் எத்தனை அதிகாரங்கள் உண்டு அப்படின்னு கேட்கலாம். இந்த அதிகாரங்களை பொறுத்து நமக்கு கேள்விகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதனால் இந்த அதிகாரங்களையும் அந்த இயல்கள், ஒரு அதிகாரத்துக்கும் எத்தனை இயல்கள் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2, 3, 4 அதாவது தலைகீழாக எழுதுனீங்கன்னா இதை எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம புரிஞ்சுக்கிறதுனா 2, 3, 4. காமத்துப்பாலில் 2 இயல்கள், பொருட்பாலில் 3 இயல்கள், அறத்துப்பாலில் 4 இயல்கள். அப்போ 234, 2, 3, 4 வரிசையாக இருக்கும் பாருங்களேன். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? காமத்துப்பாலில் 2 இயல்களும், பொருட்பாலில் 3 இயல்களும், அறத்துப்பாலில் 4 இயல்களும் இருக்கும். ரைட். இப்போ இது மற்றதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சது. திருக்குறளில் மொத்தம் நமக்கு 133 அதிகாரங்களும் 1330 பாடல்களும் நமக்கு இருக்குங்கிறது தெரியும். என்னென்ன பாடல்களில் என்னென்ன பேர் நமக்கு அதிகமாக வருது. இப்போ உடைமை அப்படின்னு சொன்னால் அதில் 10 அதிகார பேர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திருக்குறளுக்கும் 7 அப்படிங்கிற எண்ணுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படக்கூடிய 2 நூல்கள் அப்படிங்கிற கேள்வி நமக்கு கேட்பாங்க. கதினா கான்னா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். கதி, தமிழுக்கு கதி 2 நூல்கள், கம்பராமாயணமும் திருக்குறளும். சரிங்களா? அடுத்தது, இது ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு.
விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்ததும் படிக்கின்ற முதல் நூல் வந்து திருக்குறள் தான். இது நமக்கு இருக்குது. திருவள்ளுவர் வந்து சமண மதத்தை சார்ந்தவர். இது கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். திருவள்ளுவர் எந்த மதத்தை சார்ந்தவர்னா சமண மதத்தை சார்ந்தவர் என்பது உறுதி அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் திருக்குறளை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கோம் அப்படின்னா மொத்தம் 7 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த 7 மொழிகள் என்ன அப்படின்னா லத்தீன், ஜெர்மன், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, வடமொழி, இந்தி, தெலுங்கு. இதில் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லத்தீனும் ஆங்கிலமும் அடிக்கடி கேட்பாங்க. லத்தீனும் ஆங்கிலமும் அடிக்கடி கேட்கக்கூடியது தான். லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் நமக்கு தெரியும். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று ஜியு போப்பு, இன்னொன்று வாவேசு ஐயர், இன்னொன்று ராஜாஜி. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பேர் திருக்குறளை புகழ்ந்துருக்கிறாங்க. அதில் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஔவையார், பாரதியார், பாரதிதாசன். அவங்கள பற்றி அடிக்கடி நமக்கு டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஔவையார் அப்படிங்கிறது அணுவை துளைத்தேல் கடல் பூட்டி அவங்க சொன்னது ஔவையார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கு வாழ்ந்தந்து, இதை அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கு வாழ்ந்தந்து அப்படின்னா அது பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமேங்கிறது பாரதிதாசன். இணையில்லா இப்பாலுக்கு இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னவரும் பாரதிதாசன் தான். அப்போ 3 பேரை பற்றி நம்ம அதிகமாக கோட் பண்ணுறோம். ஒன்று ஔவையார், இன்னொன்று வந்து பாரதியார், இன்னொன்று பாரதிதாசன். 3 பேரும் தான் அதிகபட்சமாக நம்ம கோட் பண்ணுறோம். இதில் 6, 7, 8 அந்த வகுப்புகளில் நிறைய ஹிண்ட்டு அதில் இருக்கும். அதை நம்ம படித்தே ஆகணும். அதில் வந்து இருக்கக்கூடிய சில ஹிண்ட்டுகளை மட்டும் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ரைட். முதல்ல திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா மலையத்து வாசன். முதல்ல திருக்குறளை வந்து பதிப்பித்து வெளியிட்டவர் மலையத்து வாசன், ஞானப்பிரகாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆண்டு வந்து 1812 தஞ்சை மாநகரில் அதை வந்து பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறாங்க. மொழிபெயர்ப்பு உங்களுக்கு தெரியும். மொத்தம் 107 மொழிகளில் நம்ம மொழிபெயர்த்திருக்கோம். ஆனால் 7 மொழிகளை பற்றி நம்ம அடிக்கடி படிப்போம். ஏற்கனவே சொல்லிட்டேன். லத்தீனு, ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம் அதில் பற்றி சொல்லிட்டோம். நம்ம அதில் என்னென்ன இருக்குது, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. இப்போ திருக்குறளை பற்றி இவ்வளோ தான் நமக்கு. இன்னும் வந்து ரொம்ப டெப்த்தாக இறங்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்முடைய சேனலை இணைந்திருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அது அவ்வளோதான்.